இன்னொரு வணக்கம். நான் லண்டனுக்கு வந்து என்னுடைய பேர் வந்து யோலிங்கம் கஜானன். நான் மக்கள் போராட்ட முன்னணியில் இலங்கையில் அதிகமாக பேர் செய்த ஒரு ஆள். அமைப்பு ரீதியாக வந்து புதிய ஜனநாயக மார்க்சிச லெனினிச கட்சியில் வந்து ஒரு 10 வருஷமாக கட்சி உறுப்பினராக இருந்து கொண்டிருக்கிறேன். ஆரம்ப காலத்தில் வந்து ஒரு கிராமத்தை சேர்ந்து இந்த உள்ளாட்சி தேர்தல்கள் எப்படி இருக்குது, கிராமங்கள் எப்படி சேவையில் போய் கொண்டிருக்கின்ற நிலப்பாட்டில் நான் ஒரு கிராம சனசமயத்தில் வந்து அங்கத்தை ஒரு பொருளாதார இருந்தேன்னா இருக்கைக்கு வந்து எங்களோட கிராமங்கள் ரோட்டுகள் லைட்டு தெருக்கள் டாய்லெட் கக்கூஸ் வசதிகள் வீட்டு வசதிகளோட வந்து தொடர்பு கொண்டிருக்க எங்களோட மக்களை பார்க்க நாங்கள் ஏன் இப்படி இருக்கிறோம்னு எங்களுக்குள்ள ஒரு கவலை. அப்போ அதன் அடிப்படையில் வந்து நாங்கள் தொடர்ச்சியான முறையில் வந்து மக்கள் சொல்லி நீங்கள் அவைகளுக்கு லெட்டர் கொடுத்தீங்களா இவைகளுக்கு லெட்டர் கொடுத்துருங்களான்னு அப்போ ஆளுங்கட்சியில் இருக்கிற ஆட்களுக்கும் வந்து கடந்த காலங்களில் வந்து நாங்கள் கடிதங்களை கொடுத்து எங்கள்கிட்ட கிட்டத்தட்ட ஃபைலில் ஒரு பிரதி ஃபைல் மட்டும்தான் இதில் டாக்குமெண்ட் ஆகிருந்தது. அப்போ ஏன் நான் இந்த கருத்தை முன்வைக்கிறேன்னு சொன்னால் இப்போ சில பேர் வந்து இங்கே வந்து ஒரு 20-25 வருஷம் அங்கே நடக்கிற பிரச்சனை வந்து சில பேருக்கு தெரியாது. அதன் அடிப்படையில் வந்து நாங்கள் கடிதங்களை வந்து இப்போ நான் ஒரு வன்னியை சேர்ந்தவரால் வன்னியை சேர்ந்தவரால் அப்போ அதன் அடிப்படையில் வந்து நாங்கள் லெட்டர்களை கொடுத்து கொண்டு எம்பி அதாவது ஒரு 5 எம்பி வரணும், ஒரு 5 வருஷத்துக்கு ஒருக்கா 5 எம்பியாக வேணும், 5 எம்பியாகவும் கொடுப்போம். எங்கள் கிராமத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால் காணி உறுதி பத்திரம் இல்லை. முதலாவது விஷயம் வந்து ஸ்கூலுக்கு பிள்ளைகளை கொண்டே சேர்க்குறேன்னு சொன்னால் இப்போ இதில் வந்து காணி உறுதி பத்திரம் கேட்கணும். அதன் அடிப்படையில் வந்து நாங்கள் 167 நாள் தொடர்ச்சியான முறையில் வந்து போராட்டம் செய்த நாங்கள் அது போராட்டம் செய்து எங்களுக்கு 25 வருஷமாக வந்து சிறுவர்கள் விளையாடுறதுக்கு வந்து விளையாட்டு மைதானமும் இல்லை. அதன் அடிப்படை இதெல்லாம் வந்து எங்களுக்கு யார் செய்து தரணும்னு சொன்னால் எங்களுக்கு உள்ளூராட்சி திணைக்களம் தான் இதை செய்து தரணும். ஏன் நான் இதுகளை சொல்ல வரேன்னு சொன்னால் நாங்கள் போராட்டம் செய்து தான் எங்களுக்கு 25 வருஷத்துக்கு பிறகு தான் அந்த மைதானம் கிடைச்சிருக்கு. காணி போமிட் கூடிய 25 வருஷத்துக்கு பிறகு தான் அந்த காணி உறுதி பத்திரம் கிடைச்சிருக்கு. அப்போ இப்போ நாங்கள் கொண்டே கொடுக்குற இடத்துல வந்து அந்த டாக்குமெண்ட் இப்போ எங்களுக்கு எங்களோட கிராமங்களை வந்து என்னென்ன பிரச்சனை எழுதி கொண்டே கொடுக்குற இதில் வந்து அங்கே உள்ளாட்சி திணைக்களத்தில் சில நேரம் ஆளும் கட்சியாக வந்து அதுவும் தமிழ் தேசம் இடம் மாகாண சபை இருந்தது. மாகாண சபை இருக்கைக்க வந்து அதை நோம்பலாக சிம்பிளாக முடிக்க வேண்டிய இடங்கள் வேறு எங்களோட உள்ளாட்சி நிறுவனங்கள் வந்து தமிழர் ஆண்ட ஆக்கள். அப்போ அதில் வந்து கிராமத்துக்கு ஏன்னு சொன்னால் இந்த மக்களை வந்து விழிப்புணர்வு படுத்தக்கூடாது, இந்த மக்கள் வந்து ஒரு கேள்வியும் கேட்கக்கூடாது, இந்த மக்கள் கேள்வி கேட்டால் தாங்களுக்கு இந்த கதிரை பிரச்சனை என்று தொடர்ச்சியான முறையில் வந்து இவர் வந்து மக்களை இருந்த நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்கு முன்னுக்கு தொடர்ச்சியாக 167 நாள் போராட்டம் செய்து எங்களுக்கு வெற்றி கிடைக்க ஒன்று. மற்ற மக்கள் வந்து டிசிடி மீட்டிங் நடக்கும். இது டிசிடி மீட்டிங்கில் வந்து பார்லமெண்ட் உறுப்பினர் மஸ்தான் இருப்பார், திலீவன் அவர் இருப்பார். நாங்கள் போய் எங்களோட கிராம பிரச்சனையை திலீவன் சொன்னால் இப்படி திலீவன் இருப்பார். அப்போ நாங்கள் போய் எங்களோட கிராம பிரச்சனையை சொன்னால் அவர் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் பின்னுக்கு பேக் போயிடணும். ஏன்னு சொன்னால் நாங்கள் மக்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கறதுக்காண்டி நாங்கள் தொடர்ச்சியான முறையில் குரல் கொடுக்குறதால அவைகள் வந்து ஏன்னு சொன்னால் நாங்கள் ஒரு கிராமம் வந்து இப்படி ஒரு முன்னுக்கு நின்றா அவைகளுக்கு வந்து வேறு கிராம மக்களும் வந்து தங்களுக்குரிய பிரச்சனையை கேப்பினம் கொள்ளினம் காண்டி தங்களோட கதிரையில் வந்து பார்லமெண்ட் கதிரையில் வந்து அலங்கரிக்கிறதுக்கும் உள்ளாட்சி சபை கதிரையில் வந்து அலங்கரிக்கிறதுக்கும் தான் இந்த போல செயல்பாடு நடந்து வரும். கடந்த காலங்களில் வந்து தொடர்ச்சியான முறையில் வந்து ஆர்ப்பாட்டங்கள் அது இது நாங்கள் செய்துங்கிற மக்கள் கிராமத்துக்கு வந்து தேவையான கிட்டத்தட்ட ஒரு லைட் போட்டிருக்கிறோம், வந்திருக்கிற நிதியை எடுத்துக்கொண்டு ரோட்டு வேலையில் செய்திருக்கிறோம். அப்படி தேவையான விஷயங்களை வந்து எங்களோட கிராமத்துக்கு செய்திருக்கிறோம். அதோட வேறு கிராமத்திலையும் வந்து எங்களோட கிராமத்தை பார்த்து கொண்டு மற்ற கிராம மக்களும் தொடர்ச்சியான முறையில் வந்து ஆர்ப்பாட்டங்கள் அது இதுகளை செய்திருக்கணும். ஏன் நான் இந்த கருத்தை சொல்ல வரேன்னு சொன்னால் மக்கள் வந்து வெகுஜன தளத்தில் போராட்டம் செய்தால் தான் மக்களுக்கு கிடைக்கும். இப்போ உதாரணத்துக்கு இன்றைக்கு வந்து இலங்கை வந்து எங்களோட கை சுற்று மாதிரி இன்றைக்கு போதைப் பொருள் வந்து தொடர்ச்சியான முறையில் போதைப்பாவினை வந்து இருக்குது.
இந்த அரசாங்கம் என்ன செய்யலாம்? சுத்தி வருகிற ராணுவத்தை வந்து கட்டுப்பாட்டுக்கு கொண்டு இந்த போதை பிரச்சனையை முடிக்கலாமா முடிக்கலாதா? துவக்கி இருக்குதானே, ஏன் நீங்க அதிக பயப்படுறீங்க? சுத்தி வர துவக்க வச்சு கொண்டு வெறிட்ட பிடிக்கலாம் போதை பொருட்காரரை எல்லாம் வந்து தங்கட தேவையில வந்து பூர்த்தி செய்யறதுக்கு தான் இந்த அரசாங்கம் செய்து கொண்டு இருக்குது. இப்பயும் இந்த உள்ராட்சி சபையில வந்து இந்த அரசாங்கம் எடுத்தா எங்களோட மக்கள் வந்து தொடர்ச்சியான முறையில வந்து 72 வருஷத்துக்கு முன்னுக்கு இருந்தது போலத்தான் இருக்கும். மக்கள் வந்து தங்களுடைய வெகுஜன போராட்டங்களை வந்து முன்னெடுக்கணும் என்று சொல்லி எனது கூற்றினை நான் முடித்துக் கொள்கின்றேன்.